அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அமீஸ் ஹோம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுன்னு ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஃப்ளஃபி, சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மேலே சூப்பரான க்ரம்பிள் டெக்ஸ்சரோட டேஸ்ட்லேயுமே வேற லெவல் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ஸ்ட்ரூசல் மஃபின் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு சூப்பரான மஃபின் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மஃபின் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் பால், முட்டை, எண்ணெயை கரெக்டான அளவில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மஃபின்ஸ்க்கு தேவையான கிராம் மெஷர்மெண்ட் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கப் மெஷர்மெண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்ட பால், முட்டை, எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர கலந்து வர மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது அது கூடவே ஒயிட் சுகரையும் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா சீனி எல்லாமே கரைஞ்சி இருக்கணும். இப்போ மஃபின்ஸ்க்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கலந்தாச்சு. அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்க போகிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 30 கிராம் அளவு பால் பவுடர், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் சலிச்சுட்டு டைரெக்டாகவே அந்த வெட் இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துக்கலாம். இந்த மஃபின்க்குமே எந்த விதமான மிக்சிங் டெக்னிக்ஸும் இல்லை. இன்க்ரீடியன்ஸை மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் விக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். கட்டி எதுவுமே இல்லாமல் ஹேண்ட் விக்ஸை வச்சு நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டரை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்மூத் அண்ட் சில்கியாக மஃபின்க்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது ப்ளூபெரி ஸ்ட்ரூசல் மஃபின். மஃபின்க்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்ட்ரூசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் மைதா மாவு, சீனி, பட்டர் இது 3ஐயும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியனும் ஒன்று சேர கலந்து வர்ற மாதிரி ஸ்பூனோ இல்லாட்டி உங்கள் விரல் நுனியை வச்சோ லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் விரலால் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வராது. லைட்டாக விரல் நுனியில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க மஃபின் பேட்டரை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா லேட்டராக நம்ம கப் கேக் மோல்டில் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த மஃபின்க்கு நடுவில் நம்ம ஜாம் ஃபில்லிங் கூட கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜாம் எடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஜாமை வேணாலும் நீங்கள் ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான கேக் மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க கேக் லைனரில் கொஞ்சமாக 20% அளவு பேட்டர் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரூட் ஜாமை பைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் ஜாமுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஜாமை பைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஜாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி பேட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு வர்ற வரைக்கும் பேட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது 80% அளவு ஃபில் பண்ணிவிட்டு 20% கேப் வச்சுருங்க. இப்போ கடைசியாக டாப்பிங்க்கு ஃப்ரெஷ் ப்ளூபெரி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் ப்ளூபெரிக்கு பதிலாக எந்த பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட் ஜாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ளூபெரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ரூசல்ஸை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ளூபெரி ஸ்ட்ரூசல் மஃபின் ரெடி. இந்த மஃபின் ப்ளூபெரி மட்டும்தான் வச்சு செய்யணும்ட்டு இல்லை, வேறு எந்த விதமான ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சு நீங்கள் செய்யலாம். ஈவன் சாக்லேட் கூட வச்சு செய்யலாம். இந்த ஒரு சிம்பிள் மஃபின் ரெசிபி இருந்தாலே போதும். டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டை வச்சு வித்தியாசமான ப்ரௌனிஸை செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்.
நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டின சூப்பரான ப்ளூபெர்ரி மஃபின் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.